இன்னைக்கு வந்து 6th இல்லையா? இல்ல, tomorrow you have classes? I have Almost the same. 11:15 to 1:15. 11:15 to 1. Can you come to class? It's any see, tomorrow I have எனக்கும் அதே இருக்கு. நான் அது என்னன்னா 11 to 11:30 to 1:30. Okay. Any other time that you can come? Tomorrow evening, sir. எத்தனை மணிக்குமா? 4 o'clock. 4 o'clock, okay. 4 o'clock would be okay. Okay. நான் வந்து அந்த ஒரு லைட் ப்ளூக்கு அந்த ஸ்பேஸ் விட்டுட்டே ஒர்க் பண்றேன். ப்ராபப்ளி ஐ வில் கீப் இட் அஸ் அ டிரான்ஸ்லூசன்ட் லேயர். ஏன்னா அந்த டிரான்ஸ்லூசன்சி வந்து கிவ்ஸ் அ சார்ட் ஆஃப் an interesting ஃபீல். அதனால வந்து என்ன செஞ்சிடறேன்னா அந்த அந்த இங்க இதை விட்டு இந்த இடத்துல ஒரு லைட் ப்ளூ இருக்கும், இங்க ஒரு லைட் ப்ளூ இருக்கும். அது பீகாக் ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ளூ இருக்கும். டர்க்வாஸ் ப்ளூ. அப்ப அந்த டர்க்வாஸ் ப்ளூக்காக நான் அந்த இடத்த அதை விட்டுறேன். இன்கேஸ் ஐ ஹேவ் டு க்ளோஸ் சம் அதர் பிளேஸ் ஐ வில், பட் ஃபார் நவ் ஐம் ஜஸ்ட் லீவிங் இட் லைக் தட். இல்ல இன்னைக்கு முடிக்கிறதுன்றது இம்பாசிபிள் இல்லையா? இட் மைட் டேக் 2 more classes. ஆமா, டுமாரோ we can continue. Maybe that will take 1 more day. Okay. 9th நாளைக்கு 7th இல்லையா? நாளைக்கு 7th, 8th செய்ய முடியுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா 9th வந்து ஆஃப்டர்நூன் ஐம் லீவிங், ஐம் டேக்கிங் தி பஸ். ஸோ நான் திரும்ப வந்து தான் செய்ய வேண்டி வரும். வரலாம். நாளைக்கு முடிக்க முடிந்தால் முடிக்க முடியலாம், சொல்ல முடியாது அது. ஆனா இந்த கரெக்டா அந்த வேல்யூ, அந்த கலர் வேல்யூ மாத்திரம் இல்ல, அந்த கலர் கலரை மாத்திரம் இல்ல, வேல்யூவையும் கரெக்டா வச்சோம் அப்படின்னா ஆக்சுவலா நமக்கு என்ன ஃபீல் வரணுமோ அது வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இப்ப நான் வந்து லெமன் எல்லோவும் சாப் கிரீனும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். லெமன் எல்லோ அண்ட் சாப் கிரீன் ஃப்ரம் camel colors. Because if it is any other company, the colors might change. அப்ப நம்ம வந்து when we are watching something, we are solving a problem. That is the reason why நம்ம DFA எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது when some of the students never used to attend classes, I used to tell them like, only if you attend a class, you will understand what is happening here. Actually, why are they joining and not attending, sir? They come here, many of them come here, they are all government servants or in some school where the certificate is more important than actual talent. அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப அவங்க வந்து அந்த சர்டிபிகேட் மாத்திரம் வந்தா போதும் இருக்காங்க. And they don't have the capacity to even look at something bigger than just a certificate. அவ்வளவு தூரத்துக்கு ignorant people ஆக்சுவலா. அதுதான் பயங்கர வருத்தமான ஒரு விஷயம். சரி, நான் கொஞ்சமா ஸ்லோவா கலர்ஸ் பில்ட் பண்ணிட்டே வரேன். அப்ப when we watch something that we like, maybe someday we will do it.
Yeah. maybe we won't do it at all. Who Actually, நான் knows? அதுக்கு தான் I'm copying yours. உங்களை பண்ணி someday I will do. ஆமா, அதாவது அப்படி செய்யறது. நான் அதனாலதான் நான் என்ன செஞ்சேன், இப்ப பிரிட்ஜ் அகாடமி இதை வந்து நான் என்ன சொல்லுவேன், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்யா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கே. அதாவது இப்ப யுவர் டிஎஃப்ஏ ஸ்டூடெண்ட், டிஎஃப்ஏ இல்லாமே சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆமா. இருக்காங்க, வந்ததே இல்லை, ஆமா. டிஎஃப்ஏக்கு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் பிரிட்ஜ் அகாடமியுடைய வேலையை காட்டக்கூடாது, மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு செய்யறேன். See, all said and done, we don't do, it's not purely as an earning that we are Yeah. doing. No, of course, earning is there. You're all paying a fee to me. All that is there, but that's not the reason why we are doing this. Yeah. There are some other things involved in it. அதனால இதை வந்து we shouldn't show this to other people அப்படின்னு சொல்லுவேன் நான் ஐயர்ட்ட. அப்புறம் ஐ ரியலைஸ்ட் இது வந்து அங்க இருந்து வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, நான் இங்க பாருமா அந்த ப்ளூ கிரீன் அப்படியே தான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டே வர்றேன். இப்ப எதுக்கு இது தேவைப்படுதுன்னா, the light sort of stripe like feathers இல்லையா, அந்த இதுக்கு கீழே அந்த அப்படியே வருது ஃபெதர்ஸ், அப்படியே வருதுல்ல, they are all light. They are basically light, so they will have to be painted on top of this. We can't paint a black and get this done. Or we can paint a dark blue, dark green and paint on top. Or we can paint a lighter color and paint the negative area, the black area on top of this. Okay. There are so many ways of doing it. ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஒரு பீகாக் கலர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது கொடுத்துட்டோம்னா அந்த பீகாக்குடைய ஃபீல் வந்து எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கலர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கலர் டிஸ்ட்ரிபியூஷன், கலர் இன்டராக்ஷன் ஒண்ணு இருக்கு, கலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஒண்ணு இருக்கு. கலர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இங்க வந்து பவர்ஃபுல்லா வர ஆரம்பிச்சிடும். இப்ப இத செஞ்சுட்டு அந்த ஃபெதர்ஸ பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நடுவுல அந்த ஸ்பைன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பைனை வந்து நம்ம வரைஞ்சோம்னா நமக்கு வந்து அந்த ஃபெதர்ஸ் அப்படி மூவ் ஆகிற மூமெண்ட் அது நமக்கு கிடைக்கும். அது வேணுமே, அந்த மூமெண்ட் வேணுமே நமக்கு, அது கிடைக்கும். அது கிடைச்சதுக்கு அப்புறம் சின்ன 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 கோடா வந்து நம்ம வந்து இந்த கலர்ஸை கொடுத்துக்கலாம். அந்த தின் ஸ்ட்ரைப்ஸ் லைக் ஃபெதர்ஸ் அப்படி சின்ன சின்னதா வருது இல்லையா, அதை கொடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ரஃபா கொடுத்துக்கிறோம், ஏன்னா அந்த இடம் கம்ப்ளீட்டா ஆல்மோஸ்ட் ஹைட் ஆயிரும். இந்த இடத்துக்கு வரும்போது அந்த பேக்ரவுண்ட்ல நம்ம என்ன ஸ்ட்ரைப்ஸ் கொடுக்க போறோமோ அந்த ஸ்ட்ரைப்ஸ் ஒட்டியே சிமிலர் டிரெக்ஷனல் ஸ்ட்ரோக், அந்த டெக்ஸ்சர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் நமக்கு. and it has to be a directional stroke. இதெல்லாம் வந்து எங்க இருந்து எப்படி வந்து how do you decide as you are doing? Yes,
We very often decide as we are doing. Mostly it is decided when you are watching it. Subconsciously it will be going on. இப்போ வந்து இவர் நம்ம வின்ஸ்லோ ஹோமர் உடைய பெயிண்டிங்கை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது ஐ ஹவ் மென்ஷன் we speak a lot about his paintings, இல்லையா? So I mentioned that he has used sandpaper in watercolor. அது அந்த சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிருக்கான்ற ஐடியா எங்க இருந்து வந்துச்சு? திடீர்னு வந்து ஓ இந்த சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிருக்கானான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இட்ஸ் நாட் ஐ ஹூ ஃபவுண்ட் இட் அவுட். somebody had made a research, அதாவது இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச். அந்த புக் இந்த புக்கு எல்லாத்தையும் பார்த்து இந்த ஆளோடைய ஒர்க்ஸை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து இந்த ஆள் வந்து இப்படி செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வருது அங்க. How did I think of looking for it? அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா திடீர்னு ஒரு இடத்துல இந்த எப்ப எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா, when I'm looking at these things, I see them as okay, this is how he has done it. This place he has done it like this. அப்படிதான் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பாக்குறேன், I don't understand how he has done it. What on earth? How did he do it? No clue. Oh my God, now I have to find out. அப்படித்தான் நான் வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ்குள்ள ஐ கோ இன்டு சம். எதை எடுத்தாலுமே ரிசர்ச் பண்ணியிருக்காங்கம்மா. இப்ப ஒரு I was just looking into அந்த இது நம்ம பேர் என்ன சொல்றது, விண்டோஸ் ஓபன் பண்ண உடனே லேப்டாப்ல நம்ம வந்து பிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, பிங் இது போட்டு வச்சிருந்தோம்னா இட் ஷோஸ் சம் பிக்சர்ஸ் இல்லையா. பிங் வந்து பிக்சர்ஸ் காட்டும். நிறைய நேரங்களில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாச்சும் ஒண்ணு அதுல வரும். இன்னைக்கு வந்து ஒரு பார்த்த உடனே எனக்கு ஒரு சீக்கு நடுவுல வந்து ஒரு பெனின்சுலார் ஃபீல், சின்ன இடம், ரொம்ப சின்ன ஒரு ஃபோர்ட் மாதிரி, ஃபோர்ட்ரஸ் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. பார்த்த உடனே அல்கட்ராஸ் அப்படின்ட்டேன். அல்கட்ராஸ் இன்னொன்னா I heard it as Alcatraz. இல்ல Alcatraz. Alcatraz it's an American prison. Oh. High security. Now it is not there. ஒரு ஷான் கானரியும் அவங்க ரெண்டு பேரும் வந்து அது ஒரு படத்துல ஒரு படம், அந்த படம் அல்கட்ராஸ் வச்சு ஒரு படம் இருக்கும். அப்படி ஒரு ஹை செக்யூரிட்டி பிரிசன். இப்ப now that's been கலிபோர்னியா பக்கத்துல ஒண்ணு. now that's been sort of closed off and it became too expensive. ரொம்ப அங்க வந்து ரொம்ப டார்ச்சர் ஜாஸ்தி இருக்கு அப்படி இப்படின்னு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் they closed it. Probably somebody like a president like the famous president now. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு வேளை ஐ டோன்ட் நோ, ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து அல்கட்ராஸை க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா உடைச்சிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஏதாச்சும் ஒண்ணு செய்யலாம். என்ன ப்ராஜெக்ட் செய்யணும்? ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்.
ஏக்கர்ஸ் அண்ட் ஏக்கர்ஸ் இல்லையா? அதுல அல்கட்ராஸை பத்தி ஆமா. சொல்லிட்டீங்க. ஸோ அல்கட்ராஸ் நான் இதை பார்த்த உடனே எனக்கு அல்கட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அண்ட் யூ வாண்ட் டு வெரிஃபை, isn't it? Like, okay, Alcatraz, yes, of course it's Alcatraz. Let me see if it is right. And Vagra, no, it's not true. Sicily, Greeks, when they were invading Italy, அங்க இந்த செட்டிலர்ஸ் வந்து அங்க வந்து ஒரு நாம இந்த இடத்துக்கு வந்து ஒரு ப்ளூ ஒன்னு கொடுக்கலான்னு பாக்குறோமா? Sir, 1 minute. I'm not able to locate your painting. என்னம்மா? I'm able to see you. இப்போ painting. Yeah, now I'm able to see the painting. Okay. முதல்ல வைட்ஸ் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்படி அந்த இன்வேடர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து they have settled down there and made a fortress. அந்த ஃபோர்ட்ரஸ் தான் பாக்குறதுக்கு அல்கட்ராஸ் மாதிரி இருக்கு. ஒருவேளை இப்ப வந்து அதை பத்தி நான் உள்ள போனேன்னா probably Alcatraz was an inspiration from this. We don't know. என்ன what am I leading to? அப்போ வந்து whenever we are seeing, the moment we see something is catching our eyes, we go deep into it. அப்படித்தான் நான் போய் I saw that this man has used sandpaper and that's become a technique for me. That's become so this becomes important technique for me. Sandpaper use பண்றது. And I'm also making this the technique for my students. அப்ப என்ன அதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் வருது? our vision expands. But in watercolor, how did you use sandpaper, sir? Clean and dry ஆனதுக்கு அப்புறம் do you remember a painting that I did A2 sizeல வந்து misty day, sun rays are coming through and there are 2-3 leaves in the foreground. Remember that? I think I remember, yes sir. Okay, I'll send it across later. அதுல வந்து சில இடங்கள்ல வந்து what I have done is I have painted, I've given a slight wash and then I have painted a darker tone, leaving a light area which looks like rays of light. Early morning misty day la அப்படி லைட் அப்படி வந்துட்டு இருக்கிற மாதிரி. Some areas what I have done completely dry ஆனதுக்கு அப்புறம் I kept water and thirsty brush வச்சு அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் tissue paper வச்சு எடுத்திருக்கேன். Some places that was not enough. So I have actually used a sandpaper and created stripes. Okay. அப்ப வந்து கிடைக்கணும் எனக்கு. Let me see if I can get it immediately. I'm just looking for it. Lovely is I'll locate it and send it to you later. என்ன டக்குன்னு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு.
ம், ஈஸியா கிடைக்கணும் எனக்கு. ம். ஆஹ், ஓ பேர் என்ன, அனுராதா. இல்ல இல்ல, அந்த பெயிண்டிங் வந்து ஏன்னா இட்ஸ் sort of a breakthrough in that particular technique. ம். கிடைச்சிருச்சு. Sir, Wednesday I don't have college, so whenever you want, I can make myself available. So we can, ஓகே, if possible, we can வென்ஸ்டேன்றது வந்து finish before you do. ஆமா. எயித் இல்லையாமா? எயித் வந்து எனக்கு வந்து கிளாஸஸ் கிடையாது. Oh, you don't have? நோ, ஐ டோன்ட். எனக்கு டியூஸ்டேஸ் அண்ட் தேர்ஸ்டேஸ் தான் கிளாஸ். Okay, then we can finish by Wednesday, no, sir? ஆமா ஆமா, நாளைக்கும் செய்வோமா கொஞ்ச நேரம்? நாளைக்கும் நாளான்னைக்கும். Yeah. நாளைக்கும் நாளைக்கும் கொஞ்ச நேரம் நாளைக்கும் செய்வோம். Okay. Okay, now look at the painting. Can you see? One minute. I'll just open one second. This one I've seen, yes, sir. So you scraped it out using sandpaper. So some of those stripes are sandpapered. The left ones. ஆமா, நல்லா என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம்னா Ah. யூஸ்வலா வந்து ஒரு பேப்பர் மேல, டெக்ஸ்சர் பேப்பர் மேல ட்ரை பிரஷ் ஓட்டணும்னா the surface will take the color, the depth